Friends, how are you? Hope that everybody is fine. Good. ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி ஃப்யூச்சர் டென்ஸ் 4 டைப் அதில் எப்படின்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த பாட்டி இதில் யாரெல்லாம் நடிக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக புரியும் இல்லையா. கிராமத்தில் பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு பேரம் பேத்தி இங்கே தான் இருக்காங்க. ஸோ பாட்டி பெருமையாக சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா சாமி கும்பிட்றதுல நல்ல விஷயத்த பெருமையாக சொல்லணும், அது சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் ஃபாரின் போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க பேரன் ஃபாரின் போயிட்டு வந்தனால அங்கே அவங்களோட ஃப்ரெண்டு ஃபாரினர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட கூட படித்த ஒரு ஃபாரின் ஸ்டூடெண்ட். ஓகேயா, இவங்களும் ஃபாரின் ஸ்டூடெண்ட் தான், பட் அங்கேருந்து வந்த வெளிநாட்டவர் பையன். ஓகேயா, மாணவன். சரி, இப்போ நம்ம ஃப்யூச்சர் 4 விஷயம், ஃப்யூச்சர் டென்ஸ், நாளை என்ன நடக்கும். இப்போ நம்ம விஷயம் ப்ரே பண்ணுறது, அந்த பேத்தியை பற்றி பாட்டி சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் ஊருக்கு போயிடுவாங்களோ என்னவோ, அதாவது தன்னோட பேரனோட ஃப்ரெண்டு ஃபாரினர் ஃப்ரெண்டும் ஊருக்கு போயிடுவாங்களோ. அதுக்கு முன்னாடி வீட்டோட பெருமையும் பேசணுன்னு இருக்கும் இல்லையா. எல்லோரும் புகழுக்காக தானே மேக்ஸிமம் இருப்போம். புகழும் வேணும், ஆனால் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி புகழ் வாங்கக்கூடாது. ஆக்சுவலாக இந்த இடத்துல இவங்க பெருமையை தங்களுடைய வட்டத்தில் இருக்கிற பெருமையை சொல்கிறாங்க. அது கரெக்டு தானே. என்னென்னா அந்த பேரன் பேர் செல்வான்னு வச்சுக்கலான்னு சொன்னேன் இல்லையா. டேய் செல்வா, பாத்தியாடா என் பேத்தி எவ்வளோ நல்லா ப்ரே பண்ணுறா. அதாவது சாமி கும்பிட்டா பற்றியா, நேற்றெல்லாம் சாமி கும்பிட்டா இல்லைன்னு சொன்னேன் இல்லையா. நாளைக்கோ கும்பிடுவா தெரியுமா. அதெல்லாம் நல்ல பழக்கம் இருக்குது அவளுக்கு. நாளைக்கும் கும்பிடுவா. ஸோ அவள் அந்த இடத்துல கிராண்ட் டாட்டர், எம் பேத்தின்னு சொல்கிறதுக்கு ஒரு சமயம் இவன்னு சொல்லுவாங்க இல்லையா. இல்லைன்னா ஒரே வார்த்தையை சொன்னால் புளிச்சு போயிடும். ஸோ அவள் நாளைக்கும் சாமி கும்பிடுவா. ஷீ வில் ப்ரே டுமாரோ. இந்த நேரமா இப்போ இதே 7 மணி, நாளைக்கு இந்நேரத்துக்கு 7 மணி, இதே 7 மணிக்கு நாளைக்கு சாமி கும்பிட்டுட்ருப்பா. ஷீ ஈஸ் இல்லை, வாஸ் இல்லை, வில் பி. அதே ப்ரேயிங் தான் டுமாரோங்கிறப்ப ஷீ வில் பி. ஷீ இஸ் ப்ரேயிங், ஷீ வாஸ் ப்ரேயிங் பார்த்தா ஷீ வில் பி ப்ரேயிங் டுமாரோ திஸ் டைம். நாளைக்கு நேரமும் அவள் ப்ரே பண்ணிகிட்ருப்பா. அப்புறம் பாட்டி என்ன இத்தனை நாளைக்கு நேரம் ஒரு 10 மணிக்கெலாம் அவள் ப்ரே பண்ணி முடிச்சிருப்பா. ஷீ வில் ஹாவ் ப்ரேய்டு, ப்ரே பண்ணி இருப்பா. ஷீ வில் ஹாவ் ப்ரேய்டு டுமாரோ திஸ் டைம். யூ ஆர் ஆஸ்கிங் 10 o'clock. 10 மணிக்கெலாம் ப்ரே பண்ணியிருப்பா. ஷீ வில் ஹாவ் ப்ரேய்டு திஸ் டைம் அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கும் என் பேத்தி 2 மணி நேரம் சாமி கும்பிட்டுட்ருப்பா. இந்த 7 மணிக்கெல்லாம் அதெல்லாம் கரெக்டாக படிச்சுக்குவா. சாமியோட பற்றி நல்ல பக்தியாக ப்ரே பண்ணுவா. நாளைக்கும் 2 மணி நேரம் ப்ரே பண்ணிகிட்ருப்பா. ஷீ வில் பி ப்ரேங்கிறப்ப நாளைக்கு இந்நேரம் ப்ரே பண்ணிகிட்ருப்பான்னு சொன்னோம். அப்புறம் நாளைக்கு 10 மணிக்குன்னா 7 மணிக்கே, நாளைக்கு 7 மணிக்கு காலையிலேயே ப்ரே பண்ணியிருப்பா. ஷீ வில் ஹாவ் ப்ரேய்டு. நாளைக்கும் 2 மணி நேரம் ப்ரே பண்ணிகிட்ருப்பா. அதுக்கு என்ன சொல்லலாம், அந்த மாதிரி ஷீ வில் ஹாவ் பீன். ஷீ இஸ் ப்ரேயிங், ஷீ வாஸ் ப்ரேயிங், ஷீ வில் பி ப்ரேயிங், ஷீ வில் பி ப்ரேயிங்கிற இதில் ஷீ ஹேஸ் பீன் ப்ரேயிங். லாஸ்ட்டில் ஷீ ஹேட் பீன் ப்ரேயிங், ஷீ வில் ஹாவ் பீன் ப்ரேயிங். வில் ஹாவ் அதே ப்ரேயிங்க, இந்த வில் ஹாவ் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷீ வில் ஹாவ் பீன் ப்ரேயிங் 2 hours டுமாரோ. எப்போ? மார்னிங் டைம் தானே, இந்த மார்னிங். நாளைக்கு காலையிலையும் 2 மணி நேரம் ப்ரே பண்ணிகிட்ருப்பா. ஸோ இது என்னங்கிறது பிரித்து பார்த்து புரிஞ்சுக்குங்க. திரும்ப அதை பார்த்து புரிஞ்சுக்குங்க. ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். வாட் இஸ் இட் இஸ் ரைட் நோ.